திருப்பி திருப்பி எலெக்ஷன் வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஃபேக்குன்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் முதலமைச்சர் பேர்லேயும் கேஸ் போட்டிருக்காங்க, இன்றைக்கி மகாராஷ்டிராலையும் கேஸ் போட போகிறேன்றாங்க. இது வழக்குகள் வந்தால் மிக நிச்சயமாக இன்னும் அவர்கள் பாதிப்பு வரும். இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்டிரா இன்றைய நிலையில் பீகார் தேர்தல் அப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் ரிசர்வேஷன்களை மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு தடவை பேசினார். அப்போ பிரதமர் போய் அங்கே என்ன சொன்னார்னா, அம்பேத்கர் பெயர் இந்த உலகத்தில் நிற்கும் வரை ரிசர்வேஷன் இந்தியாவிலிருந்து போகாதுன்னு கொடுத்துட்டார். திருப்பி திருப்பி எத்தனை முறை இந்த மாதிரி வீடியோக்களை சர்க்குலேட் பண்ணா மக்கள் உங்களை வெறுக்கத்தான் போகிறாங்க. என்னுடைய 10 ஆண்டுகளையும் அவங்க 60 ஆண்டுகள்லையும் பாருங்க. பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு 54 கோடி பேருக்கு ஜன்தன்கிற அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி 4 கோடி பேர் வச்சிருந்தார். இப்போ நீங்கள் மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கார்டு ஒரு முறையும் நீங்கள் தேய்க்கிறப்போ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 இந்த மாஸ்டர் விசான்னு எடுத்தால் இது ஒரு தடவையும் இதில் 0.3 பைசா அந்த நாட்டுக்கு போகும். அதே ரூபே கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு தான் அந்த காசு வரும். ஸோ இன்றைக்கி இந்த ரூபே கார்டை உங்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகள், நேபாள், இலங்கை போன்ற நாடுகள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இனிமேல் இந்தியா மற்ற நாடுகளின் நாடு இருக்காது. பாகிஸ்தான் போன முறையெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை தான் எங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கும், நாங்கள் நினச்சா இந்தியாவில் போட்டுருவோம். நாங்கள் இப்போ ரஃபேல் வந்தப்பறம் அது சொல்கிறதில்ல. ஏன்னா 10 நிமிஷத்தில் நம்மளுடைய பிளேன் அவங்களுடைய ரேடார் பார்க்கறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் எந்த இடத்துல வேணாலும் போட முடியும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை மக்கள் முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் எழுப்பியதோடு 10 வருஷம் ஆட்சி காலம் பிஜேபி ஆட்சி காலத்தையும் பாருங்கள், 60 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலையும் பாருங்கள் சொல்லிட்டு ஒரு கம்பாரிசனை மக்கள் முன்னாடி வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார், நமக்கே தெரியும், இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு சிலிண்டர் புக் பண்ணால் அடுத்த நாளே வருதா இல்லையா? எல்பிஜி சிலிண்டர் முன்னாடியெல்லாம். அடுத்தது நிலக்கரி. இப்போ கரண்ட்டு கட்டு இன்றைக்கி ஆல்ரெடி இன்றைக்கி பேப்பரில் சில பகுதிகளில் கரண்ட்டு கட்டு இருக்கக்கூடும்னு இன்றைக்கி பேப்பரில் ஜஸ்ட் நோ பார்த்துட்டு வரேன். அதாவது இப்போ நீங்கள் வெயில் ஆரம்பிக்க உங்களுக்கு அணைக்கட்டுகளில் நீர் போயிடும். ஸோ நீர் மின்சாரம் இருக்காது. ஸோ எல்லாமே கோல் பவர் பிளான்ட் இருக்கும். முன்னாடிலாம் அடிக்கடி பார்ப்பீங்க பேப்பரில், இன்னும் 5 நாளைக்கு மட்டுமே நிலக்கரி உள்ளது, அதற்கு பிறகு பவர் பிளான்ட் ஓடுவது கட்டப்படும். இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரேராக, ஏதோ 1 வருடம் வந்தது. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு நிலக்கரி ப்ரொடக்ஷன். நம்மளுடைய கரண்ட் கன்சம்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 யூனிட் ஒரு நாளைக்கு தேவை இருந்தது. இன்றைக்கி 20,000 யூனிட் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் நமக்கு பிரச்சனையும் இல்லை. சென்ற முறை திமுக ஆட்சியில் 6 மணி நேரம் சென்னையிலையும், சென்னைக்கு வெளியே 18 மணி நேரம் வரைக்கும் பவர் கட் இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைன்னா 2014 இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நேஷ்னல் கிரிட்னு போட்டாங்க. இதில் எளிதாக மக்களுக்கு புரியணும் சொன்னால், நான் தூத்துக்குடியில் வங்கிக்காக அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, விண்மில்களை வேல்யூவேஷனுக்கு போனேன். விண்மில் பார்த்தா வரிசையாக இருக்கிற விண்மில்ல கலராக கட்சி கொடி மாதிரி ஒன்று பச்சை, ஒன்று சிவப்பு, ஒன்று ப்ளூன்னு இருந்துச்சு. என்ன சார் இப்படி மாற்றி அடித்து வச்சுருக்கீங்களேன்னு கேட்டால், சார் இந்த பச்சை கலர் இருக்கிறதுலாம் காலையில் 6லேருந்து 12 மணி வரைக்கும் தான் கரண்ட்டு போகும். இங்கேருந்து மெட்ராஸுக்கு கிரிட்டு அனுப்பிச்சி போட்டால் தான் பில்லு போட முடியும், இப்போ யூஸ் ஆகும். ஸோ 6லேருந்து 12 தான் இந்த இதெல்லாம் ஓட்டுவோம். இப்போ இதெல்லாம் 10லேருந்து சாயந்தரம் 4 மணிக்கு ஓட்டுவோம். இந்த கலர் இருக்கிறது, அடுத்த கலர் இருக்கிறது மத்தியானம் 2லேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் ஓட்டுவோம். அதுக்கு மேலே உங்களுக்கு இது தேவைப்படாது. ஸோ அங்கே காற்று அடித்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆனால் இங்கே அனுப்புறதுக்கு இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மாற்றிட்டு அன்றைக்கி 220 kVA டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். இன்றைக்கி 880 kVA போட்டிருக்காங்க. அதனால வந்திருக்கு. இது தமிழ்நாடு போல் ஒரு எம்பி கொடுக்காத மாநிலத்துக்கும் அவங்க செஞ்சுருக்காங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அடுத்தது கேஸ் எல்லாருக்குமே கேஸ் வந்திருக்கு. இது நடுத்தரம், நம்மளை போல் நடுத்தரம் காசு கொடுத்து வாங்குறவங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு இலவசமாக கேஸ் கனெக்ஷன் உஜாலாங்கிற திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க எத்தனை மரத்தையோ இல்லை கரியையோ வாங்கி புகையில் சமைச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் மிச்சம், இன்னொரு பக்கம் அந்த பெண்கள் புகையில் வாட வேண்டாம். அந்த மிச்ச நேரத்தில் அவங்க வேறு வேலை செய்ய முடியும். அடுத்தது வீடு கட்டி தர்ற திட்டம். கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகள் 2023க்குள்ளன்னு சொன்னாங்க. இப்போ 24ல்
3.25 கோடி பேருக்கு இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நம்ம ரஞ்சித் அவர்கள் தயாரித்த ஒரு படத்துடைய நடித்த ஒரு கிறிஸ்தவ இவருக்கு திருநெல்வேலியில் கட்டி கொடுத்தாங்க. அவர் என் படத்தின் இயக்குனரான மாரி செல்வராஜுக்கு நன்றின்னு முதல் நாள் பேட்டி கொடுக்குறார். அவருடைய வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறப்ப அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா போர்டு இருக்குன்னு ஒன்று, இது கலெக்டர் கட்டி கொடுத்தாருன்னு நினச்சேன், இது மோடி திட்டம், மோடி ஐயாவுக்கு நன்றின்னு அடுத்த நாள் அவர் வீடியோ கொடுத்தார். ஸோ அவர் கிறிஸ்துவர். இங்கே என்னென்னா யார் என்னன்னு பார்க்குறேன், சப்கா சாத் சப்கா விகாஸ்னு இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தால் இந்தியா உலகத்தின் 10வது பெரிய நாடாக ஜிடிபியில் இருந்தது, இன்றைக்கி 5வது வந்திருக்கு. இன்னும் 3 வருஷத்தில் 3வது இடத்துக்கு போகுது. இதை எளிதாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள். 2014ஆம் ஆண்டு கடைசி பட்ஜெட்டு, கடைசி நிதிநிலை அறிக்கையில் இடைக்கால பட்ஜெட்னு பேர். ஆக்சுவலாக இடைக்கால பட்ஜெட்னு நம்ம தமிழில் போடுறோம், அதுக்கு இங்கே ஆக்சுவல் பேர் ஓட்டான் அக்கௌண்ட். அந்த 3 மாதத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, கான்ட்ராக்டர் கொடுக்கறதுக்காக ஒரு இது அனுமதி கொடுக்கறதுக்காக அதை வெளியிடுறப்ப திரு ப. சிதம்பரம் சொன்னது, நாம் 3ஆம் இடத்தை 30 ஆண்டுகளில் பிடிப்போம் அப்படின்னு சொன்னார். இவங்க 13 ஆண்டுகளில் முடிச்சிட்டாங்க. சரியா? இதுக்கு அடுத்தது வேலை வாய்ப்பு. இதை திருப்பி கேட்டுட்டு இருப்பாங்க. 20 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாரே, எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்னு. 2015 இபிஎஃப் இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்ட் மெம்பர்ஷிப் 15.27 கோடி, 2021 எண்டில் அது 28 கோடியாகும். இப்போ 30 கோடியை தாண்டி இருக்குது. கிட்டத்தட்ட 14 கோடி பேருக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்குது. 14 கோடி பேர் 10 வருஷத்தில் ஆட் ஆகிருக்குன்னு சொன்னால் வருஷத்துக்கு 1.4, 20 பேர் மேலே ஒர்க் பண்ணால் தான் ஒரு கம்பெனிக்கு பிஎஃப் கம்பல்சரி. ஆனால் 30 பேர் இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி பெரும்பாலான யூடியூப் நிறுவனங்களுக்கு உங்களில் இது பிஎஃப் இருக்காது. ஸோ இப்போ இந்த கம்பெனி இப்போ இது இல்லாமல் இந்த கம்பெனி இப்போ ஒருத்தர் பிஎஃப் இல்லாத கம்பெனிலேருந்து பிஎஃப் இருக்கிற கம்பெனிக்கு போனால் அந்த இடத்துல இன்னொருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்புகள் உருவாயிட்டிருக்கு. இது அடுத்தது முத்ரா திட்டம்னு ஒன்று, அதாவது சுய வேலை வாய்ப்பு திட்டம். இதில் மினிமம் கடன் 50,000 ரூபா, மேக்சிமம் கடன் 10 லட்சம். இந்த பட்ஜெட்டில் 20 லட்சமாக கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 43 கோடி பேருக்கு 24 லட்சம் கோடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 43 கோடி பேரில் 30 கோடி பேர்கள் பெண்கள். என்ன கடைசியில் பாஜக ஸ்போக்ஸ்மேன் மாதிரி ஆக்கிட்டீங்க, ஆனாலும் சொல்கிறேன். ஸோ இதில் 1/3 ரிப்பீட் லோனாக இருக்கும். அந்த 30 கோடி பெண்ணுன்னா 20 கோடி பேர் பெண்கள்னு வச்சுக்கோங்க. ஒருவருக்கு வேலை கொடுத்தா கூட அப்போ இன்னொரு 10 கோடி பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 50,000 வச்சுட்டு என்ன பண்ணலாம், 1 லட்சம் கடனை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நடுவில் ப. சிதம்பரம் கேட்டார். இப்போ ஒரு கிரைண்டரை வாங்கி நீங்கள் கடையை போட்டு இட்லி மாவு கடையை வைக்க முடியும். இப்போ சலூன் வைக்கிறவருக்கு இவங்களுக்கெல்லாம் இப்போ தொழில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கடன் கொடுக்கறதுக்கு இப்போ விஸ்வகர்மான் திட்டத்தை இன்னொன்று கொண்டு வந்திருக்கார். அவரை பொறுத்தவரை ஏழைகளுக்கு அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய அவர் வெளிநாட்டுகளுக்கு போன பொழுது கோட் சூட்டு போட்டுட்டு போனப்போ திரு ராகுல் காந்தி ஒரு தடவை கோட் சூட்கா சர்க்கார்னு சொன்ன உடனே அந்த உடையை கூட அவர் விட்டுட்டார். அதற்கு பிறகாக அது அவரை மிகவும் வருத்தியதுங்கிறதுனால அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு அவர் மிகவும் செஞ்சிட்ருக்கார். அதனால இப்போ இன்னொன்று எடுத்துக்கோங்க, இந்த ரோடு போடுறது. இங்கேருந்து இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு நீங்கள் காரில் போகணுன்னா இன்றைக்கி 6.5 மணி நேரத்தில் போயிடலாம். கன்னியாகுமரிக்கு போகணுன்னா 8லேருந்து 10 மணி நேரத்தில் போயிடலாம். இப்போ 6 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் போயிட்டு வரணும். என் பொண்ணு பிஎஸ்ஜி காலேஜில் தான் எம்பிஏ முடித்தாங்க. காலையில் 4 மணிக்கு ஏறி அன்றைக்கி நைட்டே திரும்பி வந்துட்டோம். ஸோ எனக்கு ஹோட்டல் எடுக்க வேண்டாம், 2000 ரூபா ஹோட்டல் தங்கிறது மிச்சம். ஸோ இப்படி இதெல்லாம் டோலை விட கம்மி. ஸோ இந்த மாதிரி நாற்கர திட்டத்தினால இது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கிற ஃபவுண்ட்ரிகள் தான் மாருதிக்கு இருக்கிற அத்தனை பெரிய இதுக்கும் கேஸ்டிங்ஸ் கொடுக்குது. இப்போ ஹுண்டாயுடைய பாலிசி என்னென்னா, என்னுடைய ஃபேக்ட்ரியிலேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே யூனிட் இருக்கணும். ஆனால் மாருதி அதை இன்சிஸ்ட் பண்ணாததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் கோயம்புத்தூரில் ஃபவுண்ட்ரி இருக்குது. அங்கே லாஜிஸ்டிக்ஸ் மாத்திரம் ஒரு பெரிய கடவுன் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அங்கே இவங்க 4 நாளில் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அங்கே கொண்டு போக முடிஞ்சுது. முன்னாடி 15 நாள் ஆகும். எங்கேயாவது வழியில் ஸ்ட்ரைக்கோ அல்லது மழை வெள்ளம் வந்துச்சுன்னாலோ பாதிப்புன்னு சொல்லிட்டு 30 நாள் ஸ்டாக்கை வைப்பாங்க. இப்போ 30 நாள் ஸ்டாக்கு வைக்கிறதுக்கு அவங்க பேங்க்லேருந்து கடன் வாங்குவாங்க, பேங்க்குக்கு வட்டி கட்டணும், பேங்க்குடைய பணம் பிளாக் ஆகிருக்கும், மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். பேங்கை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் வட்டி கட்டினா போதும், இப்போ வேறு யாருக்கா கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே, அதாவது நீங்கள் உங்கள் கட்டுமான திட்டத்துக்கு ஒன்று செலவு பண்ணினால் அது பல மடங்கு வரும். இப்போ ஒன்றுமே இல்லை, அயோத்தி கோயில் கட்டினது
போனதுனால அங்கே இப்போ வருஷத்துக்கு 8 கோடி பேர் வருவாங்க, வருஷத்துக்கு 80,000 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறாங்க. ஸோ இப்போ கோயில் கட்டினா என்ன புண்ணியம்னு கேட்டிங்கன்னா, புண்ணியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வருது, அங்கே எத்தனை பேர் வந்து மக்கள் வராங்க. ஒன்றும் இல்லாமல் நம்ம மகாபலிபுரத்தில் சீனாவுடைய பிரதமரை கூப்பிட்டு இங்கே மீட்டிங் போட்டார். அதுக்கு அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட இந்தியாவில் நம்பர் 2வது பிளேஸ், கோவாவை விட அதிகமான டூரிஸ்ட்கள் இதுக்கு வந்தாங்க. ஸோ டூரிஸ்ட் வந்தால் அவங்க ஹோட்டலில் தங்குவாங்க, ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, டாக்ஸி எடுப்பாங்க. இது எல்லாமே வந்து அந்த அந்த ஹோட்டலுக்கு காய்கறி சப்ளையர் பண்ணுறவர், அரிசி சப்ளையர் பண்ணுற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கும். ஸோ இந்த வேலை வாய்ப்பு உருவாக்குறதுனால தான் இந்தியா 5ஆம் இடத்துக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே தெரியுது. எனவே இதை வந்து புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு திருப்பி குத்தம் சாட்டிக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார், என்னுடைய 10 ஆண்டுகளையும் அவங்க 60 ஆண்டுகள்லையும் பாருங்கள். அதாவது இன்னைக்கு கேஸ் கனெக்ஷன்ஸ் எத்தனை பேருக்கு இப்போ ஓகே. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு 54 கோடி பேருக்கு ஜன்தன்கிற அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி 4 கோடி பேர் வச்சுருந்தார். இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் எந்த கடையிலையாவது நீங்கள் இன்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல 10க்கு 9 டிரான்சாக்ஷன் உங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்ணி தான் கொடுக்குறீங்க. இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி சிதம்பரம் சொன்னார். இன்றைக்கி அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க. உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி கேட்டுறாங்க. இதுக்கு அடுத்தது ரூபே கார்டுங்கிறது. இப்போ நீங்கள் மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த கார்டு ஒரு முறையும் நீங்கள் தேய்க்கிறப்போ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 இந்த மாஸ்டர் விசான்னு எடுத்தால் இது வந்து ஒரு தடவையும் இதில் 0.3 பைசா அந்த நாட்டுக்கு போகும். அதே ரூபே கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு தான் அந்த காசு வரும். ஸோ இன்றைக்கி இந்த ரூபே கார்டை உங்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகள், நேபாள், இலங்கை போன்ற நாடுகள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இனிமேல் இந்தியா மற்ற நாடுகளை நாடி இருக்காது. அதே போல் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இந்த வருஷம் 22,000 கோடி ரூபாய்க்கு இராணுவ தளவாடங்களை ஏற்று பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு பிலிப்பைன்ஸுக்கு ரீசண்டாக இதை அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு ரேடார் இது பண்ணுற அந்த இதை அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. அது வந்து சைனாவுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும்னு சைனா இப்போ குரல் கொடுக்குது. ஸோ இந்தியாவுடைய வளர்ச்சி எல்லார் கண் முன்னாலேயும் இருக்குது. இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்லிட்டேன். இப்போ இந்த 60 வருஷத்தில் காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணலையா? இல்லை, நம்ம சுதந்திரம் வாங்கி முதல்ல தான் அப்போ தான் வந்தோம். காங்கிரஸை பெரிய அளவில் குறை சொல்ல முடியாது. நான் ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். 1947 இன்றைக்கி 75 ஆண்டு ஆயிடுச்சு. 75 தாண்டியே போயிட்டுருக்கோம். இப்போ 47லேருந்து எடுத்தால் இன்றைக்கி 77வது வருஷம். கிட்டத்தட்ட 1989 ஒரு கட் ஆஃப் வச்சுக்கோங்க. 89ல் நம்மளுடைய ஜிடிபி 290 பில்லியன். இது சைனாவுடையது 330 பில்லியன். நம்மளோட ஒரு 15% அதிகம் இருந்தாங்க. ஆனால் 89லேருந்து 98 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 பிரைம் மினிஸ்டர் வந்தார்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து 4 பில்லியனை தொட்டுட்ருக்கோம். 3.8 என்னமோ போன வருடம் வந்திருக்கோம். இந்த வருஷம் 4 தாண்டக்கூடும். ஆனால் சீனா இன்னைக்கு 19 பில்லியன், நம்மளை விட 5 மடங்குக்கு வளர்ந்துருக்காங்க இந்த 30 வருஷத்தில். 47லேருந்து உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இந்தியா சீனாவுக்கு அடுத்தபடியாக growth இருந்துச்சு. மோடி வந்த பிறகு சீனாவையும் தாண்டி நம்ம வளர்ச்சி அடைகிறோம். எனவே வாய்ப்புகளை இன்னும் அதிகம் படுத்திக்கணும். இன்னொன்று டிஃபென்ஸு, அதாவது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறது நமக்கு வேணும். 89க்கு அப்புறம் 84ல் கடைசியாக ராஜீவ் காந்தி அவர்கள் மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்தார். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் கூட்டணி ஆட்சிகள் தான். இன்க்ளூடிங் வாஜ்பாயாக இருக்கட்டும், மன்மோகன் சிங் இருக்கட்டும், அவங்கெல்லாம் முழு இது இருந்தால் கூட அவர்களால் டிசிஷன் எடுக்க முடியல. 2G எதனால் வந்து 2G ஊழல் நடந்தது அப்படின்னு மன்மோகன் சிங் கேட்டால் கூட்டணி குழப்பங்கள்னு ராஜா பேரில் போட்டு விட்டார். அதனால இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த ரஃபேல் பிளேனை வாங்கினதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து போன முறையெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து தான் எங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கும், நாங்கள் நினச்சா இந்தியாவில் போட்டுருவோம். நாங்கள் இப்போ ரஃபேல் வந்தப்பறம் அது சொல்கிறதில்ல. ஏன்னா 10 நிமிஷத்தில் நம்மளுடைய பிளேன் அவங்களுடைய ரேடார் பார்க்கறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் எந்த இடத்துல வேணாலும் போட முடியும். எனவே இந்த வளர்ச்சியை யாரும் குறைச்சலாம். அந்த காலகட்டத்தில் என்ன முடியுமோ அதை காங்கிரஸ் செய்தது. ஆனால் 89க்கு அப்புறம் இது லிபரலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட முதல் 100 நாளில் மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவும் என்ன பண்ணாங்களோ அடுத்த 4 வருஷம் கட்சியை காப்பாற்றுறதுக்கு தான், ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்பீடில் பண்ணியிருந்தால் நம்ம சைனாவோட சேர்ந்து இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து வாஜ்பாய் பண்ணார். பட் இன்னும் கூட இவர் வந்ததுக்கப்புறம் தான் முடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கயிறு கட்டி வச்சிருந்த ஒரு குதிரையை திறந்து விட்டா மாதிரி இப்போ வேகமாக போயிட்டுருக்கோம். அது திருப்பி அந்த குதிரையை கட்டிடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கவலையாக இருக்குது.
இந்தியாவுக்கு வர வேண்டிய எலான் மாஸ்க் வராமல் சீனாவுக்கு போயிருப்பது வந்து சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதாவது இது மேலோட்டமாக பார்த்தா எலான் மஸ்க் வரேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கேன்சல் பண்ணியிருக்கார். அது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு இதாக இருக்கும். பட் எலான் மாஸ்கோட கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம போராடிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்தியன் மார்க்கெட்டில் என்னுடைய ப்ராடக்ட் டெஸ்லா காரை விடணும், ஆனால் நான் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எனக்கு இந்தியாவில் வெறும் ஃபைனல் அசம்பிளி பண்ணிட்டு இங்கே விற்கிறதுக்கு கொடுங்க பர்மிஷன் அப்படிங்கிறார். அப்படி கொடுத்தா இங்கே வேலை வாய்ப்பு வராது, அவர் டாக்ஸ் கட்ட போகிறதில்ல. அதை தவிர்த்து நீ முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மோடி அரசு 2 வருஷமாக லகானை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. இனிமேலும் இந்திய மார்க்கெட்டை விட்டுட்டு அவர் நடத்த முடியாதுங்கிறதுனால இங்கே பிளான்ட் போடுறங்கிற நிலைமையில் இருக்குது. இன்றைக்கு அவருக்கு சீனாவில் இருக்கிற சில பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அங்கே வேகப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் முதல்ல போயிருக்கார். சரி, இங்கே ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆட்சி மாற்றம் வருமா வராதா, இந்த குழப்பங்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு கட்சியோடு சார்ந்து போகிறத விட ஜெயிச்சதுக்கப்புறம் வரலாங்களாம். மேலோட்டமாக பார்த்தா அப்படி இருக்கும். இன்னொன்று, ஒரு பிரதம மந்திரியோ அல்லது கட்சிக்காரர்களோ போய் ஒரு கம்பெனியை கூட்டு வர முடியாது. அது இந்திய வெளியுறவுத்துறையும் நிதித்துறையும் சேர்ந்து, சார் நீங்கள் இந்த கம்பெனி இங்கே போட்டால் இத்தனை டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறோம், இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக கையெழுத்து தான் போட போகிறது. அதனால இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் என்று சொல்லிட்டு வந்த எதிர்க்கட்சிகள் ஒரு படிக்கு மேலேயே போய் அமித்ஷா சொன்னதாகவே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. திருப்பி எலெக்ஷன் வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஃபேக்குன்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் முதலமைச்சர் பேர்லேயும் கேஸ் போட்டிருக்காங்க, இன்றைக்கி மகாராஷ்டிராலையும் கேஸ் போட போகிறேன்றாங்க. இது வழக்குகள் வந்தால் மிக நிச்சயமாக இன்னும் அவர்கள் பாதிப்பு வரும். இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்டிரா இன்றைய நிலையில் இந்தியாவில் மிகப்பெரிய ஸ்டேட், 2வது ஸ்டேட். நம்பர் 1 வந்து உத்தரப்பிரதேசம், அதுக்கு அடுத்தது பீகார் உடைக்கப்பட்டதுனால இன்றைக்கி அடுத்தது 48 எம்பி கொண்டது. ஆனால் அங்கே கூட்டணியாக பாஜக சற்றே பின்தங்கி தான் இருக்குது. ஏன்னா அவர்களோடு இருந்த சிவசேனா காங்கிரஸோடு சேர்ந்துருக்கு. மெயின் சிவசேனா உடைக்கப்பட்டு அந்த பக்கம் இருந்த என்சிபி என்கிற தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைக்கப்பட்டு இவங்க கிட்ட ஒரு பங்கு இருக்குது. ஸோ ஒரிஜினல் கட்சி தலைவர்கள் உள்ள கருத்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்கள் பிஜேபிக்கு இவர்களாக அல்வா கொடுத்து 400 நோக்கி இந்த முறைங்கிறத உறுதி செய்கிற மாதிரி தான் அமையுது. டெல்லி காங்கிரஸ் தலைவர் வந்து பதவி விலகியிருக்காரு. இந்த தேர்தல் நேரத்தில் இது ஒரு பின்னடைவாக இருக்குமா காங்கிரஸ்? டெல்லி காங்கிரஸ், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. அந்த கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, டெல்லியில் 15 வருடம் தொடர்ந்து காங்கிரஸ் முதல்வராக ஷீலா தீக்ஷித் இருந்தாங்க. அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க. அந்த ஊழல் பற்றின அத்தனையும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இவர் வந்து இந்த 8 வருஷமாக அவர் இருக்கார். இன்று வரைக்கும் ஒன்றும் பண்ணல. முதல் தேர்தலில் அவர் ஜெயிச்சப்போ அவர் 32 எம்பி தான் ஜெயிச்சார். வேற 35 வேணும் 70க்கு. இவங்க 8 எம்பி ஜெயிச்சவங்க ஆதரவு கொடுத்து வந்தாங்க. ஆனால் இவர் காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுகிறார்னு தான் கலைச்சி விட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்த தேர்தலில் அவர் 67 சீட்டு ஜெயிச்சார். அடுத்ததில் 62 காங்கிரஸ் சைபர். அதாவது டெல்லி மக்களை பொறுத்தவரை இந்த மாநில தேர்தல் என்றால் இவர்கள் நன்றாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஆம் ஆத்மிக்கும், இப்போ பார்லிமெண்ட் என்றால் மோடி தலைமையிலான பிஜேபிக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணார், சென்ற 2 தேர்தலையும் 59% கிட்டத்தட்ட பிஜேபி வாங்கியிருக்கு. ஸோ இவங்க 2 பேரையும் கூட்டினாலும் 41 தான் வருது. அதனால 3 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமான சீட்டுகளை கொடுக்கல. அதுலேயும் காங்கிரஸை வெகு தீவிரமான எதிர்த்தவர்களுக்கு அங்கே சீட்டு கொடுத்துருக்கு. இங்கே வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு, அதாவது பிஜேபியில் இருந்து எம்பியாக இருந்த ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ், இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து அவர் வெளியில் இருக்கார். ஆனால் காங்கிரஸ் விட்டு வெளியில் நான் தொண்டனாக இருப்பேன் இருக்கார். அதாவது போட்டியிலேயே இல்லாமல் வெளியில் அடிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் கபடின்னு நம்ம 2 பேர் மோதுறப்ப இங்கே பார்வையாளர்கள் அடிச்சுக்கிற மாதிரி தான் இது. மற்றபடி இதில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி ரியலாக பவரில் இருக்குன்னு சொன்னால் பஞ்சாபில் 13 எம்பி இருக்கிறதுல போன முறை 8 எம்பி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஆனால் இந்த முறை அங்கே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 சீட்டு கொடுக்கறதுக்கும் எனக்கு குஜராத்தில் சீட்டு கொடு, கோவாவில் கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி தான் கொடுத்துருக்காரு. ஸோ இது எதுலேயுமே போட்டியில் பிஜேபி வந்து 50%. அதாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால், சென்ற முறை பாஜக 40.37% ஓட்டு அகில இந்திய அளவில் கூட்டணியாக வந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி 20,
ஆந்திராவில் பார்த்தா 1.5% தான் காங்கிரஸ் 25 சீட்டில் வாங்கிச்சு. கேரளாவில் 13% வாங்கிச்சு. இந்த மூணுடைய ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 12% குறைஞ்சிரும். நீங்கள் கேரளா ஆந்திராவை எடுத்தால். தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 15% வந்தது. ஸோ இங்கே 15. அப்போ 100 சீட்டுக்கு மேலே 15%. பஞ்சாப்லேயும் அதே நிலைமை இருக்கும். 110 சீட்டில் மீதி சீட்டில் 40 ஆவரேஜ்னா மொத்தமே 45க்கு மேலே போகுது. அதுலேயும் கிட்டத்தட்ட சென்ற முறை 200க்கும் அதிகமான சீட்டில் 50% ஓட்டை தாண்டிட்டாங்க. சரி, 50க்கு மேலே போச்சுன்னா மற்ற எந்த கூட்டணி யாரை சேர்த்துக்கிட்டாலும் உங்களால் வெல்ல முடியாது. அதுதான் மோடியுடைய இலக்காக அவர் வச்சுக்கிட்டார். அதனால மோடியை பற்றி தனிப்பட்ட தாக்குதல் இல்லாமல் விஷயங்களை பேசாமல் கொள்கிறாங்க. இதில் தான் இப்போ இடஒதுக்கீடுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இடஒதுக்கீடுங்கிறது ஹிந்து மதத்தில் ஜாதிகள் இருக்குது. அதில் பிற்பட்ட ஜாதிகள் மற்றும் பட்டியல் ஜாதிகளுக்கு முன்னேற்றம் தடுக்கப்பட்டுள்ளது. அவர்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்திய கான்ஸ்டியூஷன் திரு அம்பேத்கர் நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்களே, அவருடைய படியாக இது 10 வருஷத்திற்கு மட்டுமே தற்காலிகமானது. நீங்கள் ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தால் அவர் 5 வருஷத்துக்கு தான், அதிகபட்சம் அடுத்த 5 வருஷத்துக்கு தான் கொடுக்க முடியும். 10 வருஷத்துக்குள்ளே நம்ம அவர்களை உயர்த்தணும் அப்படின்னார்கள். ஆனால் 10 வருடமாக இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைய நிலையில் எடுக்க முடியாதுங்கிறது உண்மை. இப்போ இவங்க வந்தால் கலைச்சிருவா இது ரிசர்வேஷன் போகுன்னால் இதில் 7வது முறையாக குஜராத்தில் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருடமாக இருக்காங்க. மத்திய பிரதேஷில் நடுவில் 1 வருஷம் தாண்டி 20 வருஷமாக இருக்காங்க. ஸோ இங்கே எங்கேயுமே அவர்கள் எடுக்கலை. ஸோ இதெல்லாம் இப்போ 10 வருடம் மோடி இருந்திருக்கார். அதுக்கு முன்னாடி 6 வருஷம் வாஜ்பாய் இருந்திருக்கார். எதுவுமே பண்ணல. இவர்கள்ட்ட பூர்ண மெஜாரிட்டி இருக்குது. ஸோ இது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் திரு மோடி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கார், அமித்ஷாவும் சொல்லியிருக்கார். அதாவது ஆந்திர பிரதேசத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஜாதி மத ரீதியாக தனி இடஒதுக்கீடுன்னு கொடுத்து பண்ணது அம்பேத்கர் சட்டப்படி இந்துக்களில் பிற்பட்டவர்களுக்கும் எஸ்சி பட்டியல் ஜாதிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், மத ரீதியாக கொடுக்க முடியாதுன்னு 2004 6 முறை மாற்றி மாற்றி வெவ்வேறு முறையில் கொடுத்ததெல்லாம் ஸ்டேல இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் அந்த நிலைமை நடந்திருக்கு. உங்களுக்கு பிசி என்ற பட்டியலில் உதாரணமாக கிறிஸ்துவ நாடாரும் பிசி, வன்னிய நாடாரும் பிசின்னு பண்ணிட்டாங்க. அவர்கள் இந்துக்களுடைய பிசி கோட்டால வந்துடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திரு கருணாநிதி சென்ற முறை இருந்தப்போ 3% முஸ்லிம்களுக்கு தனியாக கொடுத்துட்டார். ஆனால் கிறிஸ்துவர்கள் அதை வேண்டான்ட்டாங்க. அதை ஏற்றுக்கொண்டால் இந்த வன்னிய கிறிஸ்துவர் இல்லாட்டி நாடார் கிறிஸ்துவருங்கிற சீட்டு போயிடும். அதில் எனக்கு அந்த 3 விட அதிகமாக வருது, எனக்கு வேண்டான்ட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சட்டப்படி தவறானவை. இதை அனலைஸ் பண்ணி செய்ய வேண்டி இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுனா தனி, ஆனால் ஹிந்து மதத்தில் இருக்கிற அதே ரிசர்வேஷனை அங்கே கொண்டு போகிறதுன்னு முடியாது. இப்போ போன வாரம் 14 விதமான முஸ்லிம்கள் அத்தனை ஜாதிகளையும் பிசின்னு சொல்லி கேட்டகிரின்னு ஹிந்து பிசி கீழே கொண்டு வந்திருக்கார் கர்நாடகாவில். கர்நாடகா பிசியில் 34% அஷ்ரஃப் முஸ்லீம் என உயர் ஜாதிகள். இப்போ அவங்களையும் நீங்கள் இவங்களோட கொண்டு வந்தால் பிற்படுத்தப்பட்ட லப்பை அல்லது மரைக்காயர் இந்த மாதிரி மதங்க வேண்டியது போயிடும். அதாவது மண்டல் கமிஷனுடைய அறிக்கை வந்தப்பமே முதல்ல என்ன கண்டிஷன்னு சொன்னார், அதில் க்ரீமி லேயருங்கிறத எடுக்கணும். அதாவது ஏற்கனவே முன்னேறிய பிற்படுத்தப்பட்டவர்களை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு தான் மற்றவங்கள முன்னேற்றணும். இதை பற்றி உங்களுக்கு குல்தீப் நாயர் சொல்லியிருக்கிற ஒரு கட்டுரை சொன்னால், திரு KR நாராயணன் நமக்கு ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவர் எஸ்சியை சேர்ந்தவர். அவருடைய பெண்ணிற்கும் அவர் எஸ்சி கோட்டாவில் தான் காலேஜில் சேர்ந்தார். இப்போ அதே அவர் இருந்த நேரத்திலேயே பார்லிமெண்ட் ஸ்பீக்கராக இருந்தது பாலயோகின்னு ஒரு எஸ்சி, அப்போ வாஜ்பாய் ஆட்சியில். இப்போ இவங்க 2 பேரும் பார்லிமெண்ட்டை தாண்டி டெய்லி போவாங்க. அந்த பார்லிமெண்ட் தெருவுக்கு பேர் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்னு இங்கிலீஷ்லேயோ இல்லை சன்சத் மார்க்னு பேர். ஒரு பேச்சுக்காக அதே தெருவில் செருப்பு தைக்கிற ஒரு செருப்பு தொழிலாளியோட மகளுக்கு போக வேண்டிய காலேஜ் சீட்டை இவங்க 2 பேர் எடுக்கிறத நீக்கிறதுக்கு நம்ம சட்டத்தில் இடமில்லை. மாற்றங்கள் தேவை, என்ன வேணுங்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு பிஜேபி வந்தால் எடுத்துருன்னு சொன்னால் இந்த மாதிரி பொய்கள் மக்கள்கிட்ட எடுபடாது. பிஜேபியை முன்னேறிய பார்ப்பான் பனியா கட்சின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து இருக்கிற ஜனாதிபதி உங்களுக்கு எஸ்டி எனப்படும் அந்த இதுலேருந்து வந்திருக்காங்க. இது பிரைம் மினிஸ்டர் பிசிலேருந்து வந்திருக்கார், வைஸ் பிரசிடென்ட் பிசிலேருந்து வந்திருக்கார், கட்சி தலைவர் பிசி. அங்கே யாருமே பிராமணர்கள் இல்லை. தமிழ்நாட்டில் கூட பல காலமாக உழைத்த பிராமண தலைவர்கள் யாருக்குமே கூட சீட்டு தரப்படவில்லை. நாராயணன் திருப்பதியோ ராஜாவோ இல்லை எஸ்வி சேகர்லாம் விட்டுருங்க, அவர்லாம் கட்சியில் பெருசாக உழைச்சதில்லை. அவருடைய நடிப்பு செல்வாக்கியை வச்சு கட்சியில் சேர்ந்தார். அவருக்கு இப்போ சில பதவிகள்
கொடுக்கப்பட்டது. பட் கட்சிக்காக முழு நேர உழைப்பாக இருக்குன்னா இலகணேசன், எச் ராஜா, நாராயணன் திருப்பதி, கேடி ராகவன் இவர்களை சொல்லலாம். அசெம்பிளியில் கேடி ராகவனுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் எதுவுமே கொடுக்கல. இல்லை, கட்சிங்கிறது அனைத்து ஜாதி. சரி, இதில் இன்னொன்று, எல்லா கட்சியும் ஜாதி அடிப்படையில் தான் சீட்டு தரப்போகிறாங்க. எதுக்காக கனிமொழியை இங்கேருந்து கொண்டு போய் தூத்துக்குடி கொண்டு போய் நிறுத்தணும்? ஏன்னா அங்கே அவருடைய தாயாருடைய ஜாதி அதிகம்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இங்கே தமிழச்சி தங்கபாண்டியன் நிறுத்தணும் தென் சென்னையில்? அங்கே தெலுங்கு பேசுபவர்கள் அதிகம். ஸோ இது அதே மாதிரி தான் பிஜேபியும் கணக்கு போடும். சோஷியல் இன்ஜினியரிங்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சமூக நீதினு ஒரு வார்த்தையை போடுறாங்க. எங்கே யாரை நிற்க வச்சா ஜெயிக்க முடியும்? ஸோ எல்லா கட்சியும், இன்னும் சொல்லப்போனால் சென்ற பீகார் தேர்தல் அப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் ரிசர்வேஷன்களை மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு தடவை பேசினார். அப்போ நம்ம பிரதமர் போய் அங்கே என்ன சொன்னார்னா, அம்பேத்கர் பெயர் இந்த உலகத்தில் நிற்கும் வரை ரிசர்வேஷன் இந்தியாவிலிருந்து போகாதுன்னு கொடுத்துட்டார். திருப்பி எத்தனை முறை இந்த மாதிரி வீடியோக்களை சர்க்குலேட் பண்ணால் மக்கள் உங்களை வெறுக்கத்தான் போகிறாங்க. உங்களுடைய ஓட்டு 20% கீழே காங்கிரஸுக்கு போகுது. இந்த மாதிரி ஃபேக் வீடியோ பண்ண வேறு எதுவும் நடக்காது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரை மிக்க நன்றி சார்.